தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள்ல கூடி வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தலையும் ஆண்டவர் அதிகமாக ஏசப்பா ஆசீர்வதிப்பாரு. இந்த வசனம் உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். ஏன்னா இது காலம் கடைசி காலத்துல நம்ம வைக்கப்பட்டிருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் தான் உங்களுக்கு மத்தியில சொன்னேன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் அநேக பேரு நம்ம கிறிஸ்தவ நிகழ்ச்சின்னு பார்க்க போனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய வருகை பற்றியும் உலகத்தில் நடக்க போற சம்பவங்களை குறித்தும் தீர்க்க தரிசனமாகவும் வசனம் நிறைவேறி கொண்டு வர்றதையும் சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. இப்ப பார்த்தாக்கா சம்பவங்கள் நடக்கிறத பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது. பாருங்க, ஒரு வசனம் இவ்விதமா உங்க மத்தியில நான் வாசிக்கிறேன். 2-3 வசனம் வாசிக்க போறேன், சீக்கிரமா முடிக்கிறேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். உங்க பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்தது, அவைகள் உள்ள துரு உங்களுக்கு விரோதமாக சாட்சியா இருந்து அக்கினியை போல உங்க மாமிசத்தை தின்னும். கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்திருங்களே. பாருங்க, உங்க வெள்ளியும் பொண்ணும் என்ன பண்ணுமா, துரு பிடிக்கும். பிடிச்சு அது என்ன பண்ணுமா, அக்கினியை போல உங்க மாமிசத்தை தின்னுமா. இன்னைக்கு அநேக பேரு வெள்ளியும் பொண்ணும் இந்த காலம் கடைசி காலம் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. 2வது ஆண்டோட பிள்ளைகளா இருக்கிறாங்க. பார்த்தாக்க இன்னும் நான் யாரையும் தாக்கல, வசனத்தை தான் நான் சொல்றேன். நீங்க நினைக்கலாம் கிறிஸ்தவங்க நிறைய பேர் நகை இல்லாம இருக்கிறாங்க, தாலி இல்லாம இருக்கிறாங்க, முட்டைக்கட்டையா இருக்கிறாங்க, அர்த்தமாடு போல இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். அதே ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவு பக்தி வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. வசனம் இப்படிலாம் நான் வாசிக்க போறேன் கொஞ்ச நேரத்துல. வசனம் அப்படிலாம் இருக்கிறதுனால இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்காக அதை அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறாங்க. அது அவங்க ஆண்டவர் மேல வச்ச பக்தினால அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனா அது போட்டும் பிரயோசனம் இல்லாம இருக்க போகுது. பாருங்க, இது என்ன செய்யுமா, கடைசி நாட்கள பொக்கிஷத்தை நீங்க சேர்த்தீங்க. இந்த பொக்கிஷம்ங்கிறது சேர்த்து வீணாக போப்பது. அடுத்த இன்னொரு வசனம் ஒண்ணு வாசிக்கிறேன். சப்பனியர் வாசிக்கிறேன். 1:18 கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்கினினால் தேசம்லாம் அழியும், தேசத்தின் குடிகள் எல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். பாருங்க, அவருடைய கோபத்தின் அக்கினி இந்த கடைசி காலத்துல எரிய போகுது. நான் சொல்லப்பட்ட அந்த அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, அக்கினினால உலகம் அழியும்னா அக்கினிக்கு இரையாக உலகம் இருக்குது. இப்ப ஆண்டருடைய கோபம் இங்க என்ன சொல்லுதுன்னா அவருடைய அக்கினி எரியும். அவருடைய அந்த உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை தப்பு வைக்க மாட்டாது. இன்னைக்கு பொண்ணையும் வெள்ளியையும் தங்கத்தையும் என்ன பண்றாங்க, சேர்த்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் அது விலை கூடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு. யாரும் அது விடுறது போல இல்ல, இன்னும் வாங்கி சேர்க்கிறாங்க. ஆண்டவருக்காக ஆண்டவரோட பிள்ளைகளை தியாகம் இன்னும் பண்ணல. நான் சரி நம்ம மாவட்டத்துல ஒரு ஊழிய ஐக்கிய மீட்டிங் கூட்டத்துல கொஞ்சம் ஐக்கியம் வச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு முன்னால ஒரு மீட்டிங் பண்ணா அது விட்டுட்டோம். சரி நம்ம ஐக்கியமே இருக்கக்கூடாது, மாவட்டத்துல 4 ஊழியக்காரங்களை பார்த்து கொஞ்சம் ஐக்கியமா இருக்கும் கொஞ்சம் பார்த்து நம்ம ஊழியங்களுக்காக சோமுனாங்கன்னு போனா அங்க ஊழியக்காரங்களா விசுவாசியா யாருன்னே தெரியல. மெட்டி கொண்டு போட்டிருக்கிறாங்க, சகலமும் போட்டிருக்காங்க, மூக்கத்தையும் போட்டிருக்காங்க. எனக்கா என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி என்னன்னு சொன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, வசனம் அப்படி இருக்குங்கிறத வாசித்து காட்ட ஆள் இல்ல. இன்னைக்கு செழிப்பு செழிப்பு செழிப்பு, உனக்கு பொண்ணை தருவாரு, பணத்தை தருவாரு, கோடி கோடியா தருவாரு சொல்றதுதான் ஆள் இருக்கு தவிர, பாருங்க இப்படிலாம் இருக்குது. துருப்பிடிச்சு உன் மாமிசத்தை தின்ன போது உன்னை அழிக்க போகுதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல. அதனால இங்க எல்லாமும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரங்கிறாங்க, ஊழியக்காரங்களோட வந்து உட்கார்றாங்க, அவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், நீங்க இதை கேட்கிற ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, விசுவாசியில இருந்தாலும் சரி, வசனத்தை கீழ்படிங்க. ஊழியக்காரங்கள பார்க்காதீங்க. வசனம் என்ன சொல்லுதா
அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அவருடைய உக்கிரத்து நாளில வெள்ளியும் பொண்ணும் உங்களை தப்பி வைக்க மாட்டாது. நீ எவ்வளவு தூரம் சேர்த்து வச்சிருக்கானா அதுக்கு உனக்கு அவன் தப்பி வைக்காது. உன்னுடைய பக்தி, நீ ஆண்டவருக்காக வாழ்ற வாழ்க்கை, நீ ஆண்டவருக்காக அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பு, உன்னுடைய பக்தியை, உன்னை வைராக்கியத்தை பார்த்து அதுதான் உன்னை தப்பி வைக்க தவிர, உன்னை காப்பாற்றும் தவிர, நீ ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ற அந்த வாழ்க்கையை உன்னை காப்பாற்றும் தவிர, இந்த வெள்ளியும் பொண்ணு உன்னை காப்பாத்தாது, உன்னை தப்பி வைக்காது, உனக்கு உதவியா இருக்காது. அடுத்து நான் இன்னொரு வசந்த வாழ்த்து காட்டுறேன். ரொம்ப டேஞ்சரா இருக்கும். அதை பாக்குறதுக்கு ரொம்ப இப்படி கூட இருக்குதான்னு நினைப்பீங்க. நீங்க படிச்சியலோ படிக்கலையோ எனக்கு ஒண்ணும் புரியல. இன்னைக்கு உலக மத்தியிலே இன்னும் ஒண்ணுமே தெரியல. எசேக்கியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கிறேன். தங்க வெள்ளியே தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் புண்ணும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. அவர்கள் அதனால் தங்க ஆத்துமக்களை திருப்தியாக்குவதும் இல்லை, தங்க வயிறுகளை நிரப்புவதும் இல்லை. அவர்கள் அக்கிரமமே அவர்களுக்கு இடரா இருந்தது. பாருங்க, வெள்ளியும் பொண்ணு இன்னைக்கு விலை ஏறுது. 1,80,000 ஏறிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. இன்னும் ஏறுமா என்னன்னு தெரியல. சில வேலை இறங்கி கூட திரும்ப கூட ஏறலாம், ஏறாமலே இருக்கலாம். ஏறிட்டு ஆனா ஒண்ணு இல்லாம போயிடும். வாங்கி சேர்த்து வச்சிருக்கிறவங்க பவுனையும் வெள்ளியையும் போட்டு என்ன செய்யறாங்க? ரொம்ப மினுக்குறாங்க, ரொம்ப ரசிக்கிறாங்க, அது மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கொலுசு போட்டிருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் என்ன வரும்? எல்லாம் தெருவுல விட்டு எரிஞ்சிருவாங்களாம். குப்பையோட குப்பையா கிடக்குமா, மதிக்க மாட்டாங்களா யாரும், பவுனையும் மதிக்க மாட்டாங்களாம். அப்படி நானும் வரப்போகுது. அதுக்கு முன்பாகவே நீ ஆண்டவருக்காக கொஞ்சம் அர்ப்பணிக்கலாமே. ஆண்டவருக்காக நான் எத்தனை பேரு இப்ப நம்ம பாக்குறேன். நானும் இந்து குடும்பத்துல இருந்து வந்தவதான். நானும் இந்து சாமி கிட்ட எப்படி அன்பா இதா இருந்தேன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நம்ம என்ன செய்யலாம்? அழகான முடிய பெட்டு அடிக்கடி மொட்டை அடிச்சிருக்கிறோம். எத்தனை பேரு நாக்குல வேலை குத்திக்கிறாங்க, உடம்புல எல்லாம் வேலை குத்தி காவடி எடுக்கிறாங்க. பத்திய காட்டுது. நான் தப்பா சொல்லல, அறியாத அவங்களுக்கு பத்திய காட்டுறாங்க. நீனும் நானும் ஆண்டவருக்காக என்ன செய்யுதோ, நீ ஆண்டோட பிள்ளைங்கிறத அடையாளம் என்ன? இன்னும் மட்டி போட்டிருக்கிறான், நான் கொடிச்சு போட்டிருக்கிறேன், நான் பவுனு போட்டு வச்சிருக்கிறான், எல்லாம் மாட்டிக்கிட்டு நீனும் ஊழியக்காரங்க மத்தியில உட்கார்ற, சபை மத்தியில இருக்கிறா, திருவிருந்து எடுத்துக்கிறா. என்ன அடையாளம் ஆண்டோட பிள்ளை? ஆண்டவர் அறியாத பத்திய காட்டுறாங்கல்ல, நீ ஆண்டவருக்காக என்ன பத்தி காட்டுற? ஒரு நாள் எரிஞ்சு, அதான் தெருவுல எரிஞ்சு வாங்கலாம், வேண்டாம் வெறுப்பா இருக்குமா. பிளாஸ்டிக் பொருள் சில போல கட்டுமான பொருள் அள்ளி கொண்ட சைன்ல கிடப்பாரு, அதெல்லாம் போட்டிருப்பாங்களாம். இன்னைக்கு என்ன பண்ற? பீரோக்குள்ள நல்லா உள்ள அறக்குள்ள போட்டு இப்படிலாம் முடிக்கணும், ஒளிச்சு மறைச்சு வைக்கிறா, தூக்கி பொத்தி வைக்கிறா. அது மட்டுமா, இன்னும் கொஞ்சம் விசுவாசி இருக்கிறாங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. வீட்டுல வச்சுக்கிருவாங்க, திடீர்னு உங்களுக்கு தேவை வந்தா கொண்டா அடவு வைப்பாங்களாம், திரும்ப அத காசு வந்தோன்னு திருப்புவாங்களாம், திரும்ப கொண்டா வைப்பாங்களாம். இப்படி எல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் விசுவாசி. இன்னும் அது மேல உள்ள ஆசை விடலாம், மதிக்கிறாங்க. அத விசுவாசியே, தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரன் மனைவின்னு சொல்ற ஊழியக்காரிகளே அப்படி இருக்காது. என்ன மட்டி கலட்ட மாட்டேங்கிறியா அனைவரு பேர்? இன்னும் வளையலாம் மூக்குத்தி நானும் எல்லாம் போட்டிருந்தேன். எனக்கு யாருமே இதாட்டம் வசனம் சொல்லி தரவே இல்லை. வசனம் என்னோட பேசுச்சு, வசனத்தை படிக்கும் பொழுது வசனம் என்னோட பேசுச்சு. அந்த வசனம் நான் இன்னும் அடைக்கல, அதெல்லாம் சொல்ல போனா நான் டைம் போய்கிட்டு இருக்கோம். அந்த வசனத்தை பார்த்து நானே கலட்டுறேன். எங்க பாசு சபையில என்ன ரச்சத்துல நடத்தினவங்க நகை போட்டிருக்கிறவங்க தான். ஆனா எங்க பாசு ஒண்ணுமே போட மாட்டாரு, என்ன நடத்தினவரே அவர் ஒண்ணுமே போட மாட்டாரு. போட்டிருப்பாங்க. நான் கலட்டினேன் அந்த சபையில. நான் தான் எனக்கு தெரிஞ்ச முதலா இருப்பேன். நான் கலட்டினேன். எங்க ஐயா என்கிட்ட கேட்டாரு, இருந்துருவியா பிள்ளை, நீ கடைசி வரைக்கும் போடாம இருப்பியா? ஆனா நல்லா இருக்கு, ஆண்டோட சாயல் இருக்கும், உனக்கு இருந்துட்டீங்கன்னா நல்லாதான் இருக்கும். அதுக்கும் அவருக்கு சந்தோஷம் தான். இப்படிலாம் கேள்விப்பட்டு நான் கலட்டினேன். என்னை யாருமே கலட்ட சொல்லல, வசனம் இருக்குதுன்னு கலட்டினேன். உங்களுக்கு சொல்லி கொடுத்து யாரும் கீழ்படுகிறது போல இல்லை. ஆனா ஒரு நாள் வரும், இது இப்பைக்கு வந்திருக்குது, கடைசி காலத்துலதான் இருக்கிறோம். நம்ம தூக்கி எரிய வேண்டிய காலம் வருது. அதுக்கு முன்பாக நீங்களாம் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தீங்கன்னா ஏசப்பா உங்க மேல பிரியமா இருப்பாரு. உங்களுக்கு பரலோகத்திலேயும் இடம் தருவாரு, இந்த உலகத்திலேயும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு.
அது ஆண்டவருக்காக நீங்க அர்ப்பணிக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் பார்ப்பார். நல்ல வசனம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இப்படி அர்ப்பணிச்சு வாழ்ந்தேன்னா பரலோகத்துல நம்ம என்ன செய்வோமா, தங்க வீதியில நடப்போமா. ஆண்டவர் சுத்தம்னா அந்த வசனத்தை அடுத்த வாரத்துல நான் உங்களுக்கு வாசித்து காட்ட சொல்றேன். ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சு வாழுங்க. இந்த உலகத்து மேல ஆசை வைக்காதீங்க, பவுனி மேல ஆசை வைக்காதீங்க, வெள்ளி மேல ஆசை வைக்காதீங்க. ஏன்னா அதுக்கு பதிலா வித்துக்கிட்டே பேங்க்ல போடுங்க. ஏதாவது ஒரு மாசம் ஏதாவது கொஞ்சம் காசு கிடைக்கும், வாங்கி அவங்க குடும்பத்தை நடத்தலாம். இல்லையா, உங்க பிள்ளைல பேர்ல ஏதாவது ஒரு இடம் கிட்ட ஒரு சின்ன இடம் கிடைச்சுன்னா அதையாவது வாங்கி போடுங்க. அதையாவது பிரயோசனம் உண்டு. வருங்காலத்துல அது கூட வித்துக்கிறணும். ஆனா இது தூக்கி எரியக்கூடிய காலம் வரப்போகுது. அதுக்கு முன்பாக நீங்க ஆண்டவருக்கு அர்ப்பணிச்சு வாழ்ந்தீங்கன்னா ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராம்.